இன்னைக்கு நாம் ஒரு சிந்தனையை சிந்திக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சிந்தித்து கொண்டிருந்த விஷயம்தான் ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியில் இப்போ உங்களுக்கு ஆசைகளை பற்றிய ஒரு தெளிவு கொடுத்துருக்குறோம். உங்களோட ஆசைகளெல்லாம் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். நீங்களாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. சென்ற வகுப்பில் அது பொது வகுப்பாக இருந்தங்காட்டி உங்களுக்கு ரொம்ப நுட்பமாக பேச முடியல. இன்றைக்கி அதை பற்றி முழு தெளிவு கொடுத்துட்றேன். ஆசை என்பது தவறு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியோட கோட்பாட்டின்படி ஆசைதான் அனைத்திற்கும் காரணம். ஆசைதான் இன்பத்திற்கும் காரணம், ஆசைதான் துன்பத்திற்கும் காரணம், இல்லையா? நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஆசை. இறை உணர்வை பெற வேண்டும் என்று நினைப்பது ஆசை. என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஆசை. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஆசை. சொல்லுவாங்க, இறைவன் தன்னை உணர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதுதான் இந்த பிரபஞ்சமே, இல்லையா? யோசித்துப்பார். இறையாற்றல் தன்னை உணரணும்னு நினைச்ச போது தான் இறைத்துகளாகி அது விண்ணாய், காற்றாய், நெருப்பாய், நீராய், நிலமாய், பஞ்சபூதமாய், பிரபஞ்சமாகி, அண்ட சராசரமாகி, ஓரறிலிருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும் எல்லாமே ஆயிருக்கு. அப்போ இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இறைவனுடைய ஆசை தான் முதல் ஆசை. அப்போ இதில் நுட்பமான விஷயம் என்னென்னா, எப்போ ஆசை முடிவு பெறும்னா, அந்த முதல் ஆசை எப்போ நிறைவேறிச்சோ அப்போ தான் இந்த ஆசை நிறைவு பெறும். சரிங்களா? அப்போ அது என்ன? தன்னை உணர்வது அல்லது இறைவனை உணர்வது தான் முதல் ஆசை, துவக்க ஆசை. அது நம்ம கிட்டத்தான் நிறைவு ஆக முடியும். அதனால தான் மனிதனுடைய நோக்கம் தன்னை உணர்தல். அப்போது நாம் நம்மை உணரும் போது தான் இந்த ஆசை நிறைவடையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் ஆசை நிறைவடையாது. நான் விளையாட்டாக சொல்லுவேன், ஓரறிவு தோளிற்கு எதன் மேல் ஆசை அப்படின்னா, ஒரு நல்ல குளிர்ச்சியான தன்மையோ வெப்பமான தன்மையோ இருந்தால் தோலுக்கு ஆசை. அதை கொடுத்தா அது திருப்தியாக இருக்கும். 2 அறிவு நாவிற்கு என்ன ஆசைன்னா, நல்ல சாப்பாடு, அது போட்டால் அது திருப்தியாக இருக்கும். 3 அறிவு மூக்கிற்கு என்ன ஆசை? நல்ல வாசனை கொடுத்தா அது சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். 4 அறிவு கண்ணுக்கு நல்ல காட்சியை கொடுத்தா அது மேலே அதுக்கு ஆசை, பார்த்து சந்தோஷமாக இருக்கும். 5 அறிவு காதுக்கு நல்ல சிந்தனையோ நல்ல இசையோ கொடுத்தீங்கன்னா அது சந்தோஷமாக இருக்கும், அது மேலே ஆசைப்பட்டு அது நிறைவாகும். இப்போ 6வது அறிவாக இருக்கிற மனதிற்கு எதன் மேல் ஆசை? அதற்கு எதை கொடுத்தால் நிறைவாகும்னா, இந்த புலன்களுக்கெல்லாம் எல்லை இருக்குது. சரிங்களா? தோல் எதனோட வெளிப்பாடு? பஞ்சேந்திரிய தவத்தில் பார்த்தோமே, விண்ணினுடைய வெளிப்பாடு. அதுக்கு அழுத்தத்தை கொடுத்தா நிறைவாயிடும். சரிங்களா? நாக்கு நீரினுடைய வெளிப்பாடு, சுவையை கொடுத்தா நிறைவாகும். மூக்கு மண்ணினுடைய வெளிப்பாடு, வாசனை கொடுத்தா நிறைவாகும். கண்ணு நெருப்பினுடைய வெளிப்பாடு, ஒளியை காட்சியை கொடுத்தா நிறைவாகும். காது காற்றினுடைய வெளிப்பாடு, சப்தத்தை ஓசையை கொடுத்தா நிறைவாகும். 5 புலன்கள் பஞ்சபூதங்களை கொடுத்தா நிறைவாயிரும். 6வது அறிவாக இருக்கிற மனம் எதை கொடுத்தால் நிறைவாகும்? சரிங்களா? இந்த 5 புலன்களுக்கு எல்லை இருக்கு, பஞ்சபூதங்களுக்கு எல்லை இருக்கு. அப்ப எல்லை இருக்கிற புலன்களுக்கு எல்லை இருக்கிற ஒன்றை கொடுத்தால் நிறைவாகும். மனதிற்கு எல்லை இருக்கா? கிடையாது. மனதை விரிச்சிங்கன்னா அது பிரபஞ்சம் வரைக்கும் போகும், சுத்தவெளி வரைக்கும் போகும். அதுக்கு எல்லையே கிடையாது. அப்போ மனம்ங்கிறது எல்லையற்றது. அப்போ அதற்கு எல்லையற்ற ஒன்றை கொடுத்தாதான் அது நிறைவாகும். அதுக்கு இறைவனை கொடுத்தாதான் நிறைவாகும். அதனால் அந்த கதை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு ராஜாவோட பர்த்டே அன்னைக்கு வந்து என்னென்னவெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. ஒரு அம்மா வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிடுச்சு. இது எப்போவுமே மனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஆசை அந்த ஆசை, இந்த பொருள் அந்த பொருள், இது மேலே அது மேலே ஆசைப்படுறதை விட இறைவன் மேலே ஆசைப்படுங்க. அவன்தான் சகலத்தையும் கொடுக்கிறவன். அவனை பிடிச்சிட்டிங்கன்னா, அந்த அம்மா ராஜாவை கல்யாணம் பண்ண உடனே அந்த மொத்த தேசமே அந்த அம்மாவுக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த பொருள் அந்த பொருள் இல்லை, அப்படி நீங்கள் திங்க் பண்ணணும்.
இறைவனை பிடிச்சிட்டா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தான் இல்லையா? ஏன்னா பிரபஞ்சமே இறைவனோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சிந்திக்கணும். அப்போ இறை உணர்வு மேலே நமக்கு ஆசை இருக்குது. நல்ல ஆசைகள் வேண்டும், சரிதானுங்களா? தீய ஆசைகள் வேண்டாம். சரி, நம்மக்கிட்ட பட்டியலில் ஆசைகளை நம்ம தெளிவாக எழுதியிருக்கிறோம். அதில் நல்ல ஆசைகள் இருக்கும், கெட்ட ஆசைகள் இருக்கும். இப்போ ஆசைகளெல்லாம் எழுதிட்டு உங்களுக்கு என்னென்னவெல்லாம் ஆசை இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு அட்டவணை ஒன்று அனுப்புகிறோம். என்ன மாதிரி இதில் அட்டவணை அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனுப்பலைன்னா மறுபடியும் வேணால் அனுப்ப சொல்கிறேன். அதை தீவிரமாக பண்ணணும். அதை தீவிரமாக பண்ணால் இது எதுவுமே தேவையில்லை. பட் இது மகரிஷி அது நம்ம எந்த அளவுக்கு பண்ணோம்னு அவருக்கு தெரியுமில்ல, சரியா? ஆனால் இதை பண்ணால் மட்டும்தான் கெட்ட ஆசை உங்களுக்கு போகும், நல்ல ஆசை அடையிறதுக்கான சக்தி உங்களுக்கு வரும். நல்லா புரியுதா? இப்போ ஒருத்தருக்கு தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு, டெய்லியும் 500 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறார், சரியாண்ணா? அவருக்கு BMW கார் வாங்கணுன்னு ஒரு ஆசை. BMW கார் வாங்கணுன்னு ஒரு ஆசை. அந்த கார் எவ்வளோ இருக்கும்? ஒரு 15 லட்சம் 20 லட்சம் இருக்கும் காரு மினிமம். இப்போ அவர் டெய்லி 500 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறார். சரி, 1000 ரூபா சம்பாதிக்க 500 ரூபா குடிச்சிட்டு 500 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறாரு. 500 ரூபா டெய்லியும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 15,000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 15,000 இன்ட்டு 1,80,000 ரூபா. ஒரு வருஷத்திற்கு 20 வருஷம் குடிக்கிறாரு. 1,80,000 இன்ட்டு 20 போட்டிங்கன்னா எவ்வளோ? 36 லட்சம் ரூபா. BMW கார் எவ்வளோ? 15 லட்சம் 20 லட்சத்துலேயே வாங்கலாம். 2 BMW கார் போயிடுச்சு. நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நம்மளால் வாங்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, திட்டமிட்டால் வாங்கலாம். ஆனால் தேவையற்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா தேவை இருக்கிறது நிச்சயமாக கிடைக்காது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் நினைச்ச எல்லா நல்லதையும் அடைய முடியும். வீடு கட்டலாமா? கட்டலாம். கார் வாங்கலாமா? வாங்கலாம். ஃபாரின் டூராக சுற்றலாமா? சுற்றலாம். முடியாதுன்னு கிடையாது, சரிங்களா? இறையுணரை பெறலாமா? பெறலாம். முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ஆனால் என்ன பண்ணணும்? தேவையில்லாததை விளக்க வேண்டும். நீங்கள் தேவையில்லாத ஆசைகளை வச்சுட்டே இருந்தால் உங்களுடைய தேவையான ஆசையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு ஆற்றல் பத்தாது. தேவையில்லாத, அதாவது சொல்லுவாங்கள்ல, களையை பிடுங்கலைன்னா பயிர் வளராது, சரியா? அப்போ களையை பிடுங்கினா தான் பயிர் வளரும், சரியா? அப்போது ஒரே நிமிடம் இருங்க. பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. கிளியராக இருக்கா? ஓகே, குட். சரி, அப்போது இப்போ நீங்கள் களை எடுக்கலையே அப்படின்னா உங்கள் பயிர் வீணாக போயிடும். புரியுதா? உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட ஆசையெல்லாம் களைகள், சரியா? உங்களோட ஆற்றலை, உடல் ஆற்றலை, உயிர் ஆற்றலை, மன ஆற்றலை அது உறிஞ்சி அது வளருது. உங்களோட நல்ல விஷயம் பயிர் போட்டிங்கல்ல, அதெல்லாம் உள்ளே போயிடுச்சு. நீங்கள் களையை பிடுங்கினீங்கன்னா அந்த ஆற்றல் எல்லாம் நல்லதுக்கு நல்லது குபு குபுன்னு வந்துடும். நீங்கள் நினச்சதை அடைய முடியும், என்ன நினச்சாலும் அடைய முடியும், சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? தேவையில்லாத முதல் நீக்கணும். அப்போ ஆசை எழுதிட்டீங்க, சரியா? ஃபஸ்ட்டு வரிசை என்னன்னு போட்டுக்கணும். அட்டவணை, ஆசை சிரமத்தில் அட்டவணை, வரிசை என்னன்னு போட்டுக்கணும். 1 2 3 4 ஆசைகளை எழுதணும். என்ன ஆசை இருந்தாலும் எழுதுங்க, சரிதானே? இது நீங்கள் யார்கிட்டையும் காக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தெளிவாக எழுதுங்க, சரிதானா? இப்படி சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. முறையற்ற பாலுணர்வுக்கான ஆசைகள் இருந்தால் கூட எழுதிருங்கன்னு சொல்கிறேன். உங்கள் மனசில் இருக்கிறது கை வழியாக பேப்பரில் இறங்கிடணும். அப்போ அது உங்களை விட்டு வெளியே போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? என்ன ஆசை தவறு கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வர்ற ஆசையெல்லாம் நம்மளோட ஆசை இல்லை. நம்ம முன்னோர்கள் ஆசைப்பட்டது வரலாம். எண்ணங்கள் உங்களுக்கு பார்த்துருக்கீங்கள, பிறர் மன தூண்டுதலில் வரலாம், சரியா? சூழலை பார்க்குறப்ப நமக்கு ஆசை வரலாம், சரியா? நம்ம பழக்கத்தால் வரலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அதனால் எந்த கெட்ட ஆசை சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எல்லாத்தையும் எழுதிட்டு முதல் கேள்வி என்ன கேட்கணும்னா,
இந்த ஆசை நமக்கு தேவையா அப்படின்னு கேட்கணும். இந்த ஆசை நமக்கு தேவையா? தேவை என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், உடல் கழிவுப்பொருள் உந்து வேகத்தை சமன் செய்து கொள்வதற்கு திருமணம், வாழ்க்கை துணை. இதுதான் மனித வாழ்க்கையோட தேவை. மகிழ்ச்சி சொல்கிறாருல, பசி தாகத்தால் ஏற்படும் தேவை, தட்பவெட்பத்தால் ஏற்படும் தேவை, அது உங்களுக்கு ஒன்றும் எடுக்கலை. உடற்கழிவு இந்த 3 தான் மனுஷனோட தேவை. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். வயது வந்துருச்சு அப்படின்னா உடல் கழிவுப் பொருள் வித்து சக்தியை வெளியேற்றுவதற்கு ஆண் பெண் நட்பு முறையான முறையிலே திருமணம் செய்து அந்த நட்பை நாம் வைத்துக் கொள்ளணும். இதுதான் தேவை. இதை தவிர எல்லாமே தேவையற்றது. அப்போ உங்களோட ஆசை தேவையா என்பதை நீங்கள் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு நிறைய வாழ்க்கை வசதி பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது இல்லையா? ஒரு செல்ஃபோன் இப்போ நம்மளோட அடிப்படை தேவையில் வந்துருச்சு. ஒரு வாகனம் நமக்கு ஒரு அடிப்படை தேவையில் வந்துருச்சு. அதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாது இன்றைக்கி. அந்த மாதிரி மிக முக்கியமாக இது இல்லாட்டி வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தேவையா அப்படிங்கிற கேட்குற கேள்வியில் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், உடல் கழிவுந்துவர்கள் வெளியேற்றுவதற்கான தேவையாக இருந்தால் அது ஓகே. அதுபோக இந்த வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை வசதி அதுக்குன்னு பென்ஸ் கார் தான் தேவையான்னு கேட்டால் கிடையாது. சரிதானா? ஒரு 2 வீலரோ அல்லது தேவைப்பட்ட ஒரு காரோ கூட நம்ம தேவைன்னு வச்சுக்கலாம், தப்பில்லை. சரிங்களா? அது தேவையில் வச்சுக்கலாம். அடிப்படை வாழ்க்கை வசதி பொருளெல்லாம் தேவைன்னு வச்சுக்கோங்க. சரியா? 1. 2வது, இந்த ஆசையால் உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? உங்களோட அறிவு உயருமா, உங்களோட வாழ்க்கை வளம் உயருமா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இன்னும் இந்த ஆசை சமுதாயத்துக்கு நலன் பயக்குமா? அப்படி இருந்தால் அந்த ஆசையெல்லாம் தேவையான ஆசையாக வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல்ல இந்த 3 விஷயந்தான் இருந்தது. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், வாழ்க்கை வருது. இவ்வளோதான் தேவை. இதுக்கு மேலே இருக்கிற அத்தனை ஆசையும் தேவையில்லாதது. இப்போ மகரிஷி அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வர்ற ஆசை உங்களுக்கோ சமுதாயத்திற்கோ நன்மை பயக்குமான்னு பாருங்கள். அதெல்லாம் தேவையான ஆசையை வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இந்த ஆசை தேவையா அப்படின்னு கேட்கணும். எப்போ கேட்கணும்? ஆசை வர்றப்ப கேட்கணும். இப்போ எழுதிட்டீங்கல்ல, சரியானா? எனக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை, இது தேவையா? ஆமாம், தேவைதான். சரிதானுங்களா? சரி. 2வது, வசதி வாய்ப்பு இருக்கிறதா? ஃபஸ்ட்டு தேவையான்னு கேட்கணும். சரிதானா? ஆசைகள் ஒரு பொருள் மேலே ஆசை இருக்கலாம், ஒரு நபர் மேலே ஆசை இருக்கலாம், அல்லது ஒரு செயல் மேலே ஆசை இருக்கலாம். ஃபாரின் போயிட்டு வரலான்னு ஆசை இருக்கலாம். ஆசைகளில் எல்லா ஆசைகளையுமே எழுதிக்கோங்க. நபர்கள், பொருட்கள், நீங்கள் என்னவெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். தேவையான்னு கேட்கணும். சரிதானுங்களா? வடிவேல் கேட்பான்ல, இதெல்லாம் உனக்கு தேவையா? சரியா? அது பெரிய விஷயம். தேவையாங்கிற ஒரு கேள்விக்குள்ள இறை உணர்வை அடக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன கேட்கணும்? இது உனக்கு தேவையா? நான் அன்றைக்கி சொன்னேன்ல, ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கார் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். சரியா? எனக்கு 20,000 ரூபா சம்பளம் வருது, 15,000 ரூபா செலவாகுது, 5,000 ரூபா மிச்சமாகுது, டியூ கட்ட முடியும் 5,000 ரூபா. அப்போ 5,000 ரூபா டியூ கட்டுற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்குறா தப்பு இல்லை. அதுவே ஆக்சுவலாக வாங்கக்கூடாது, சேர்த்து வச்சு அப்புறம் வாங்கணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரத்துக்கு பரவாயில்ல. அப்படி நீங்கள் 5,000 ரூபா டியூ கட்டுற மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இப்போ 20,000 சம்பளம் வருது இல்லை, அடுத்து அந்த சம்பளம் உங்களுக்கு ஏதாவது வேலை இல்லாமல் போச்சுனாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுனாலோ உங்களுக்கு பயம் வந்துடும். இதே சேர்த்து வச்சுட்டு பண்ணுங்கள், பயமே இல்லை. இப்போ அந்த டியூ கட்டுற வேலை இல்லைன்னா நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க? போய் சிக்கிக்கிறாங்க, இல்லாட்டி வாங்கவே முடியாதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம கட்டுப்பாட்டோடு கரெக்டாக சேமித்து வாங்கினா வாங்கலாம். புரியுதா இல்லைங்களா? நாமளாக கமிட்மெண்ட்டில் போய் சிக்கிக்கிறோம். ஐடியில் இருக்கிற பசங்கள்லாம் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு சம்பளம் வாங்குகிறாங்க, எல்லாத்தையும் கமிட் பண்ணிடுறான்.
அப்புறம் வேலையை விட்டு நிறுத்திட்டானா என்ன பண்ணுறதுன்னு பயப்பட்டுட்டு அவனுக்கு அடிமை மாதிரி இருக்கிறான். இப்படி தான் நம்ம வாழ்க்கை போகுது, அடிமை வாழ்க்கையாக போகுது. சரிங்களா? சரி பரவாயில்ல, 5000 ரூபா வருது, 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. ஓகே, இப்போ 10,000 ரூபா டியூ கட்டுற மாதிரி காரை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? ஒவ்வொரு மாதமும் போராட்டம் தான் உங்கள் வாழ்க்கையில். 5000க்கு என்ன பண்ணுறது, 5000க்கு என்ன, அதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணுறது, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் போராடும். ரெண்டாவது, நான் அன்றைக்கே சொன்னேன், அந்த காரை ஓட்ட தெரிஞ்சு வாங்கினா பரவாயில்ல, ஓட்ட தெரியலனா டிரைவர் போடணும், அவனுக்கு பேட்டா கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். எங்கே போனாலும் முதல்ல பஸ்ஸில் போவோம், சின்ன செலவு. இப்போ காரில் போவோம், பெரிய செலவு. வருஷமான இன்சூரன்ஸு 10,000 5,000 குறைஞ்சது கட்டணும், நீங்கள் வண்டி ஓட்டினாலும் ஓட்டலினாலும். சரிண்ணா? வருஷம் வண்டி கண்டிப்பாக சர்வீஸ் கொடுணும், நீங்கள் ஓட்டினாலும் ஓட்டாட்டி 10,000 ரூபா கண்டிப்பாக கட்டணும். இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா? இதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கா உங்கள்கிட்ட? சரிண்ணா? அப்புறம் வீட்டுக்காரம்மா எங்கே போனாலும் வண்டி கேட்பாங்க, பையன் எங்கே போனாலும் வண்டி கேட்பான், ஃப்ரெண்டு வந்து வண்டி கேட்பான். இல்லைன்னு சொன்னால் உங்களையே திட்டுவான். பரவாயில்லையா? பரவாயில்லையா? வண்டி கரெக்டாக ஓட்டிகிட்டே இருக்கணும். ஓட்டாமல் விட்டிங்கன்னா இருக்கிற டயரெல்லாம் சீக்கிரமாக போயிடும். 5 வருஷம் வர்ற டயரு அப்படியே நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா 2 வருஷத்தில் வீணாக போயிடும். அதை மாற்றுறதுக்கு 20,000 ரூபா செலவாகும். பணம் வச்சுருக்கீங்களா? வண்டி ரோட்டில் நிறுத்துவீங்க, நிறுத்துறதுக்கு இடம் இருக்காது. சரி, அது வெயிலையும் மழையிலையும் காயும். 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வாங்கின வண்டி வெயிலையும் மழையிலையும் காயும், வீணாக போயிடும். ரீவேல்யூ பெருசாக இருக்காது. 5 வருஷம் கழிச்சு அந்த வண்டியை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு கேட்பான். 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின வண்டியை 3 லட்ச ரூபா வெட்டியாக போயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? யோசிக்கணும். எப்போ யோசிக்கணும்? வாங்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். வீட்டை டியூ போட்டு கட்டுறோம், கட்ட முடியுமான்னு பார்க்கணும். சரிதானா? கட்ட முடியாதுன்னா அப்போவே தெளிவுபடுத்திக்கணும். இல்லை எப்படியாச்சும் கட்டிடலான்னு போய் சிக்கினீங்க, அவ்வளோதான். அங்கே இங்கேயும் பிச்சு புரண்டி அது இதையும் வாங்கி கடனை உடனே வாங்கி வீட்டை கட்டி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம் கட்ட முடியாமல் போய் அப்புறம் கொண்டு போய் அவன் வந்து பிடுங்கிட்டு போய் ஜப்தியான வீடு தான். ஊருப்பட்ட வீடு இருக்குது. நல்லா சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த விஷயத்தை, பெரிய விஷயம் இது. இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிற பெரும் பிரச்சனை இதுதான். சரிங்களா? அப்போ ஒரு விஷயம் வீடு கட்டணும். ஆமாம் தேவையா? ஆமாம் தேவை தான். சரி, அதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கா? வசதி வாய்ப்பு இருக்கா? 2 கேள்வி. வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கா? அந்த தேவையான ஆசையை நிறைவேற்றுவதற்கு உங்கள்கிட்ட வசதி இருக்கா? இப்போ வீடு கட்டினா ஒரு 25 லட்சம் வேணும் குறைஞ்சது, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு. சரிதானா? ரொம்ப மினிமமாக அவுட்டரில் கட்டினீங்கன்னா 20 லட்சமாவது வேணும். 20 லட்சம் வச்சுருக்கீங்களா? சரிதானா? ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கையில் வச்சுட்டு 10 லட்சம் லோன் போட்டு மாதம் 10,000 ரூபா கட்டுறங்கிறது வர்றது ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கு அது வருமானம் இருக்கணும் உங்கள்கிட்ட. இப்போ வாடகை ஒரு 8,000 7,000 கொடுத்துட்ருக்கீங்கன்னா, சரி இதில் ஒரு 2,000 3,000 சேர்த்து 10,000 நம்ம கட்டிடலாம். அதுவும் 10 வருஷத்துக்கு போடுவான். தெரியுமா உங்களுக்கு? 20 வருஷத்துக்கு போடுவான். நீங்கள் வாங்கின லோன் 10 லட்சமாக இருக்குது, கட்டுறது 20 லட்சமாக கட்டுவீங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். எதையுமே ரொம்ப யோசித்து பண்ணணும். சரியா? இல்லை முடியும், எனக்கு அந்த அளவு கெப்பாசிட்டி இருக்குதுன்னா வாங்கி பண்ணுங்கள், தப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கடன் இல்லாமல் இருக்கிறது தான் நல்ல வாழ்க்கை. ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உதாரணம் என்னென்னா கடன் இல்லாமல் இருக்கணும். சரிதானா? இன்றைக்கி கடன் இல்லாத ஆளே இல்லைங்கிற அளவுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு. முதல்லலாம் நம்ம சம்பளம் வாங்கி அப்புறம் செலவு பண்ணுவோம். இப்போ செலவு பண்ணிவிட்டு அப்புறம் சம்பளம் வாங்கி கட்டுறோம். இது வந்து மிக தவறான ஒரு வாழ்க்கை நிலை. அப்படி பண்ணக்கூடாது. கிரெடிட் கார்டு இன்னையிலேருந்து தூக்கி வீசிடுங்க, வேண்டாது. அது பெரிய சாபக்கேடு. அது உங்களை கடங்காரன் ஆக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களை கடங்காரன் ஆக்கிட்டு இருக்கு. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. இருக்கிற பணத்தில் நிறைவாக வாழுங்க. சரிதானா? அது ரொம்ப முக்கியம். பணத்தில் வச்சுட்டு நம்ம செலவு பண்ணணும். கடனை வாங்கி கடன்காரன் ஆகக்கூடாது. பலர் எனக்கு லோனை கொடுக்குறேன்னு ஃபோன் பண்ணுவான், உங்களுக்கும் ஃபோன் பண்ணுவான். வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு, கவனமாக இருங்க. அவன் கொடுக்குறப்ப நல்லா தான் கொடுப்பான், அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையாக ஆரம்பிக்கும். அது ஏதோ ஒரு வெட்டியாக செலவு பண்ணி போடுவோம், அப்புறம் அதுக்கு வாழ்நாள் முழுக்க டியூ கட்டிட்டு கிடப்போம். அதை கட்டலைன்னா அவன் அங்கேயும் இங்கேயும் அதையும் இதையும் பண்ணி நம்மளை கெட்ட வார்த்தைகளில் பேசி நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பி இதெல்லாம் நடக்குது. ஆபாச படமாக மாற்றியெல்லாம் அனுப்புகிறான்னு கூட கேள்விப்படுறேன் நான். ரொம்ப கவனமாக இருக்கணும். கடனே வாங்காதீங்க, பரவாயில்ல. வாடகை வீட்லேயே வாழ்ந்து செத்து போனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காதீங்க. கவனமாக இருங்க. சரிதானே?
சரி, அப்போ கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டீங்க, ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்து வச்சுட்டு 10 லட்ச ரூபா லோன் போட்டு மாதம் 10,000 ரூபா ஓகே பண்ண முடியும்னா பண்ணுங்க, தப்பில்லை. சரியா? அப்போ வசதி இருக்கான்னு பார்க்கணும். வாய்ப்பு இருக்குதா? மொடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா? வசதி இருக்குது, யாராவது எடுத்துகிட்டு வர சொல்லி வாங்கலாம். நானே ஏறன்னு ஏற முடியுமா? அந்த மாதிரி. சரிதானா? நமக்கு வாய்ப்பு இருக்கணும் அதை அடையிறதுக்கு. வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், அது வாய்ப்பு இல்லைன்னா அதை விட்டுறணும். சரியா? அப்போ ஒன்று அடையிறதுன்னா அதற்கு தேவையான்னு முதல் பார்க்கணும், வசதி வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். 2 விஷயம். உங்களோட நிறைய ஆசைகள் தேவையே இல்லாமல் போயிடும். சரிங்களா? இப்போ யாராவது கடன் வாங்குற சாப்பாட்டுக்கு இல்லைன்னு வாங்குறானா சொல்லுங்க? இல்லை உடுத்தருக்கு உடை இல்லைன்னு வாங்குறானா? இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லைன்னு வாங்குறானா? யோசிச்சு பாருங்க. ஆடம்பரத்துக்கு தான் கடன் வாங்குறான். நகை வாங்கணுன்னு கடன் வாங்குறான், அதை வாங்கணும் இதை வாங்கணுன்னு கடன் வாங்குறான். சரிங்களா? பர்த்டே பார்ட்டி வைக்கணும்னு கடன் வாங்குறான். அப்படி என்ன பார்ட்டி வைக்கணும்? என்னங்க கொடுமையாக இருக்கு இல்லையா? அப்படி என்ன பார்ட்டி வைக்கணும்? அதெல்லாம் தேவையில்லைங்க. எல்லாரும் பண்ணுறாங்கிறங்காட்டி அது நல்லதல்ல. நல்லா கவனமாக இருங்க. ஊரே பண்ணுது அப்படின்னுங்கிறதுனால அது நல்லதல்ல. ஊரெல்லாம் குடிக்கிறான் சாராயம், அது நல்லதா? நாமளும் போய் குடிக்கலாமா சொல்லுங்க? சரிண்ணா? ஊரே பண்ணுதுங்கிறங்காட்டி கெட்டது நல்லதாகாது. யாருமே பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதால நல்லது கெட்டது ஆகாது. பர்த்டே பார்ட்டி அப்படி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தால் 4 பேருக்கு மிட்டாய் கொடுக்குறீங்களா, குழந்தைகளுக்கு சந்தோஷம் போதும். குழந்தைகள் இப்போவே ஏக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. தெளிவாக சொல்லிக் கொடுங்க நம்ம குழந்தைகளுக்கு. காலையில் எந்திரிக்கணும், நேரத்தில் எந்திரிக்கணும், கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும். அதுதான் பர்த்டேவோட சிறப்பு. பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் அதெல்லாம் பண்ணுறதில்ல. நைட்டு 8 மணி 9 மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கேக்கை வெட்டி மூஞ்சியில் அப்பி, இது ரொம்ப தவறான பழக்க வழக்கம், தவறான கல்ச்சர். அப்போ இதெல்லாம் தேவையில்லாத ஆடம்பர வெட்டி செலவுகளை நம்ம பாருங்க, கவனிங்க. வசதி வாய்ப்பு இருக்கா? 3வது பின்விளைவு என்ன ஆகுன்னு யோசிக்கணும். ஒன்று தேவை தான், வசதி இருக்குது, வாய்ப்பும் இருக்குது. பின்விளைவு என்ன? சரியா? பின்விளைவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆசை நிறைவேற்றிட்டா பின்விளைவு எப்படி இருக்கும் கவனிங்க. சரிங்களா? அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து, ஒரு கல்யாணம் பண்ணுறோம், 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு ஆசை. சரிங்களா? உங்கள் கையில் 2 லட்சம் தான் இருக்குது. 2 லட்சத்துக்கே கல்யாணம் பண்ணலாம். சரிங்களா? 10 லட்சத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. பட் கௌரவம் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணுறோம். சரி, 5 லட்சத்துக்கு பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, 3 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க. 3 லட்ச ரூபா கடன் வாங்குறோம். சரியா? இப்போ அந்த கல்யாணம் ஆகி 1 லட்ச ரூபா மொய் வருதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? மிச்சம் 2 லட்சம். சரியா? 2 லட்சத்துக்கு மாதம் 5000 4000 வட்டி. அந்த பையனோட வாழ்க்கை எப்படி தொடங்கி விடுறீங்க? நீங்கள் கடனில் தொடங்குறீங்க. இதுக்கு மரியாதையாக 50 பேரை கூப்பிட்டு 50,000 ரூபாயில் கல்யாணத்தை முடிச்சு 1,50,000 லட்ச ரூபா அவங்கள்ட்ட கொடுத்துருந்தீங்கன்னா, இந்த சேரனோட திருமணம்னு ஒரு படம் வந்தது, தயவு செஞ்சு பாருங்கள், தயவு செஞ்சு போய் பாருங்கள். அந்த படம் ஓடலை. அவ்வளவு வாழ்க்கை பற்றிய செய்தியை தெளிவாக சொல்லியிருக்கேன். சரியா? எதுக்கு வெட்டி செலவு? சரியாண்ணா? எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அவசியம்தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதுக்கு எதுக்கு டாம் டூம் டமால் டுமில் இருக்கிற காசை கரியாக்கி பாவத்தை சேர்த்துவானே? அதுக்கு இல்லாத மக்களுக்கு கொடுத்தீங்க. அன்னைக்கு கொரோனா டைம்லலாம் நிறையா பேர் கல்யாணத்தப்போ சிம்பிளாக 2 பேர் போய் கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரியா? ஒரு இடத்துல 1000 மரம் வச்சு விட்டாங்க. எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி 1000 மரம் வச்சாங்க. புரியுதுன்னு? அது உங்கள் காலங்காலத்துக்கு அந்த இயற்கை உங்களை வாழ்த்துங்க. சரியா? அப்போ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆடம்பர செலவு தேவையில்லை. இருக்குதுன்னு பண்ணுறோம்னா அது பெரிய பிரச்சனையாகும். இல்லாதவங்களே நீ கடன் வாங்கி பண்ணுறான். அந்த பையன் வாழ்நாள் முழுக்க கடன் கட்டிகிட்டே இருப்பான். புருஷன் முன்னாடிக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அந்த 1,50,000 லட்ச ரூபாய் அவனுக்கு இப்போ பேங்க்கில் போட்டிருந்தீங்கன்னா மாதம் 2000 3000 அவனுக்கு கிடைக்கும். அது அவங்க குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் ஆகும், பின்னாடி பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ இதில் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும், சின்ன சின்ன ஆசைகளை கூட, இது தேவையா? நான் அன்றைக்கே சொன்னேன், ஐஸ்வர்யா ராய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா எழுதிருங்க. இது தேவையான்னு கேளுங்க. இது தேவையே இல்லை, அங்கேயே முடிஞ்சிடும்.
புரியுது? ஆனால் இது எழுதிடணும், எழுதி அங்கே அடிக்கணும். சரியா? வசதி வாய்ப்பு இருக்கா? அதுவும் கிடையாது. சரி, கல்யாணம் பண்ணுற தேவையாக இருந்தாலும் வசதி வாய்ப்பு இருக்கா? அந்த அளவுக்கு இல்லை. அப்போ அங்கே அடிச்சிடணும். அப்படி கல்யாணம் பண்ணால் பின்விளைவு என்ன ஆகும்? முதல்ல நடக்காது, நடந்ததுன்னா பின்விளைவு என்ன ஆகும்? நீங்கள் நாய் மாதிரி பின்னாடியே திரியணும். சரிதானா? அப்போ இதெல்லாம் யோசிங்க, கொஞ்சமாவது மூளைக்கு வேலை கொடுக்கணும். பின்விளைவு தீமை. அப்போ முடிவு என்ன எடுக்கணும்? இந்த ஆசை எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுப்பதால் இந்த ஆசை என்னிடம் எழாமல் காப்பேன். அந்த துன்பத்தை எல்லாம் சிந்திச்சு அப்புறமா சொல்லணும் சங்கல்பம். நன்மையா தீமையா? சரிதானா? இப்போ ஒரு ஆசை இருக்கு, அது தேவைதான், வசதி வாய்ப்பு இருக்கு, பின்விளைவு நன்மை அப்படின்னா அது நல்ல ஆசை. சங்கல்பம் என்ன எடுக்கணும்? இந்த ஆசையை முறையாக திட்டமிட்டு என்னோட வாழ்க்கையில் நான் செயல்படுத்தணும். சரிங்களா? செயல்படுத்தி அதை அனுபவிக்கணும். இதுதான் நோக்கம். நல்ல ஆசை அடையணுமா வேண்டாமா? ஒரு ஆசை கெட்ட ஆசை, தேவையில் அடிபட்டுருச்சு, அது கெட்ட ஆசை, முறையற்ற ஆசை. தேவைதான், வசதி வாய்ப்பு இல்லை, அது இப்போதைக்கு வேண்டாம். வசதி வாய்ப்பை பெருக்கிட்டு அப்புறமா பண்ணிக்கலான்னு சொல்லிடுங்க, முடிவு பண்ணிடணும். சரிதானா? வீடு கட்டணும் தான், தேவை தான். இப்போ பணம் இல்லை, அப்போ ஒரு 10 லட்சம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு இடம் வாங்கி போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 லட்சம் சேர்த்து அப்புறம் கட்டடம் கட்டுவோம். என்னப்ப ஒன்றும் இல்லை. சொந்த வீட்டில் இருக்கிறவனெல்லாம் சந்தோஷமாகவும் இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறவனெல்லாம் கஷ்டப்பட்டும் இல்லை. உங்கள் கர்மா. நீங்கள் எங்கே போனாலும் கஷ்டம்னு படணும்னா கஷ்டம்தான், சந்தோஷமாக இருக்குன்னா சந்தோஷம்தான். சொந்த வீட்டில் இருந்து படாத பாடுபடுவான், வாடகை வீட்டில் ஜாலியாக இருப்பான். அதனால் இதெல்லாம் நீங்கள் மாயை. நகை வச்சிருக்கிறவனெல்லாம் சந்தோஷமாக இல்லை. சரிதானா? நகை 50 பவுன் 100 பவுன் வச்சுருக்கான் இன்றைக்கி நிறைய பேர், அவன் எல்லோரும் சந்தோஷமாக இல்லை. நகை இல்லாதவனெல்லாம் கஷ்டமாக இல்லை. நகைக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு சம்பந்தம் இல்லை. கல்யாணம் பண்ணவனெல்லாம் சந்தோஷமாக இல்லை, கல்யாணம் பண்ணாதவங்கெல்லாம் கஷ்டமாகவும் இல்லை. கல்யாணத்துக்கு சந்தோஷத்துக்கு சம்பந்தம் இல்லை. குழந்தை இல்லாதவனெல்லாம் கஷ்டமாகவும் இல்லை, குழந்தை இருக்கிறவனெல்லாம் சந்தோஷமாகவும் இல்லை. குழந்தைக்கும் சந்தோஷத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்படின்னா புரியுதா? சரிங்களா? நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறவனெல்லாம் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்ல முடியாது. வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கிறவனெல்லாம் கஷ்டப்படுறான்னு சொல்ல முடியாது. வேலைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் புரியணும், உங்கள் கர்மாவுக்கும் அதுக்கும் தான் சம்மந்தம். சரியா? அப்போ நீங்கள் இது வந்தால் சந்தோஷம், எது வந்தாலும் சந்தோஷம் இல்லை. கல்யாணம் பண்ண சந்தோஷம், அங்கே போகிறோம், அங்கே போய் புருஷங்கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வர்றோம். எங்கே போனாலும் உங்கள் கர்மா உங்களை விடாது. புரியுதுங்களா? அதனால் இது வந்தால் சந்தோஷம், அது வந்தால் சந்தோஷம் நினைக்காதீங்க. சந்தோஷம் இங்கே இருக்குது, வெளியே இல்லை. அதான் இப்போ பிரச்சனை. எல்லாரும் அது வந்தால் சந்தோஷம், இது வந்தால் சந்தோஷங்க. அது வந்தவன் எவனுமே சந்தோஷமாக இல்லை. போய் கேட்டு பாருங்க, வீடு கட்டினா தான் சந்தோஷம்னு வெறியாக தெரியுறீங்களா? 10 பேர் போய் 10 வீட்டை கேளுங்க, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு. நீங்கள் இருக்கிற சந்தோஷம் கூட அவங்ககிட்ட இருக்காது. நீங்கள் சொந்த வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை வீட்டு பிரச்சனையை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. சொந்த வீட்டுக்கு வந்து சொந்த வீட்டு பிரச்சனையை நீங்கள் பார்த்ததில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அங்கே இருந்தால் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கு, இங்கே இருந்தால் அங்கே இருந்தால் நல்லா இருக்குன்னு ஓடுறோம். அதுக்கு நீங்கள் வீடு வாங்க வேண்டாம், கல்யாணம் பண்ண வேண்டாம், எல்லாமே வேண்டான்னு சொல்லலை. அது இல்லாட்டி துன்பம் நினைக்காதீங்க. அது இருந்தாலும் இல்லாட்டி உங்களுக்கான துன்பம் தான், இன்பம் தான். சரியா? அப்போ தேவையில்லாத ஆசைகளை அடிச்சிடணும். இந்த ஆசை எனக்கு தேவையில்லை, இந்த ஆசை அடையிறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, இந்த ஆசை எனக்கு துன்பத்தை கொடுக்கிறது அப்படின்னு சிந்திச்சு பார்த்து, இது போன்ற ஆசைகள் என்னிடம் எழாமல் காப்பேன். சங்கல்பம் பண்ணணும், சும்மா இல்லை, ஆள் மனதில் சங்கல்பம் பண்ணணும். துரியதவம் செஞ்சு, சரியா, இந்த வீடு கட்டினா எனக்கு இவ்வளோ துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் வசதி வாய்ப்பை பெருக்கிட்டு அப்புறமா நான் வீட்டை கட்டுறேன். சரிதானா? கடன் வாங்கினா எனக்கு இவ்வளோ துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் கடன் வாங்காமல் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் பண்ணி அதை அப்படியே அறுத்து விடணும். புரியுதா? இப்போ நல்ல ஆசை இருக்குமா? தேவையான ஆசை, வசதி வாய்ப்பு இருக்கிற ஆசை, பின்விளைவு நன்மை செய்யக்கூடிய ஆசை இருக்கும். சரியா? அதை பட்டியல் போடணும். 1 2 3 4 தனியாக ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. அதில் எது ரொம்ப முக்கியம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி, ரொம்ப முக்கியமான ஆசையை ஃபஸ்ட்டு எழுதுங்க.
அப்புறம் 2வது பீரியாரிட்டி, முக்கியத்துவம் 3வது 4வது 5வது, அப்படி லைனாக எழுதிட்டு ஒவ்வொன்றா எடுக்கணும். முதல் ஒன்று எடுக்கணும், அதுக்கு திட்டமிடணும். என்ன பண்ணணும்? பிளான் பண்ணணும். ஆசைகள் சும்மா நிறைவேற்ற முடியாது, புரியுதா? நீங்கள் அதுக்கு சரியாக பிளான் பண்ணணும். ஓகேவா? பிளான் பண்ணால் மட்டும் பத்தாது, பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா? கரெக்டாக அணுகுமுறை கரெக்டாக இருக்கணும். சரியா? அப்போ திட்டமிட்டு அதை அணுகுமுறை சரியாக பண்ணி அதை உங்களது ஆக்கி நீங்கள் அனுபவித்து சந்தோஷமாக இருக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரிங்களா? ஒரு வீடு கட்டணும், தேவை தான், வசதி வாய்ப்பு இருக்குது, பின்விளைவு நன்மை தான். அப்போ என்ன பண்ணணும்? வீடு கட்டுறதுக்கு திட்டமிடணும். இப்போ எங்கே கட்டலாம், என்ன அளவில் கட்டலாம், என்ன பட்ஜெட்டில் கட்டலாம், நம்மகிட்ட என்ன இருக்குது, இருக்கிறதுக்குள்ளே எப்படி கட்டலாம். சரிங்களா? அப்போ எங்கே இடம் வாங்கலாம், அது முறையாக யாருக்கிட்ட வாங்கலாம். சரிதானா? அதுக்கான பிளானிங் கரெக்டாக போட்டு அதை முறையாக பொறுமையாக வாங்கி அது பொறுமையாக யார்கிட்ட கொடுத்து எப்படி கட்டினா சரியாக வரும்னு 1க்கு 10 தடவை திட்டமிட்டு அதை கரெக்டாக முறையாக அணுகி கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கொஞ்ச நாள் வீடு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் சாதிக்கலாம், நீங்கள் அனுபவிக்கலாம். புரியுது? ஆசையை அடைவதற்கு தான் வந்திருக்கிறோம். அப்போ தேவையில்லாத ஆசை போனால் மட்டும்தான் தேவையான ஆசையை நிறைவேற்றுவதற்கான மனம், உடல் ஆற்றல், உயிராற்றல் எல்லாம் உங்களுக்கு வரும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன விஷயத்தை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் உட்காந்து பண்ணிடணும். எதை? ஆசைகள் எழுதிடணும், தேவையான்னு பார்க்கணும். தேவையில் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், வாழ்க்கை துணை, இதெல்லாம் தேவை. அது போக என்னோட வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கோ இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கோ நல்லா இருக்கிற ஆசையை நல்ல ஆசைன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் தேவைன்னே வச்சுக்கோங்க. பட் அதை அடையிறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கா? சரி, பின்விளைவு என்ன வரும்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசிக்க வேண்டிய இடம் பின்விளைவு என்ன, பின்விளைவு என்ன, பின்விளைவு என்ன. சரியா? பின்விளைவு தீமையாக வருதுன்னா இந்த காரணத்தால் இது தீமை வருவதால் இது என்னிடம் எழாமல் காப்பேன். துரியத்தில் வச்சு சங்கல்பம் பண்ணணும். ஒன்றும் இல்லை, 10 தடவை பண்ணணும். நல்ல ஆசையை இதை நான் திட்டமிட்டு செயல்படுத்தி அனுபவிப்பேன், சாதித்து அனுபவிப்பேன் அப்படின்னு பண்ணிக்கணும். நல்லது லிஸ்ட்டை பண்ணி எடுத்து போடுங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கா இல்லையான்னு பாருங்க. சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு சொல்லி நிறைவு பண்ணுறோம், வாழ்த்திடுவோம். அதுக்கு முன்னாடி அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. தயவு செய்து இந்த பயிற்சியை தீவிரமாக பண்ணுங்கள். விளையாட்டாக நினைக்காதீங்க. இது விளையாட்டல்ல, ரொம்ப ரொம்ப சீரியஸான பயிற்சி. இதை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நான் பண்ணினேன், எனக்கு இப்படி ரிசல்ட் வந்ததுன்னு சொல்லி வாய்ப்பு இருந்தால் உங்கள் குரூப்பில் போடுங்க. சரிதானே? தயவு செஞ்சு பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இதில் தான் நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் கெட்டு போகிறதுக்கான அத்தனை விஷயம் இதில் அடிச்சுட்டு வெளியே போயிடும். நல்லது மட்டுமே நிற்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது மனுஷியாக, புது மனுஷனாக நீங்கள் மாறுவீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இது ரொம்ப அவ்வளோ முக்கியமான பயிற்சி. உலகத்தில் எங்கே போனாலும் இந்த பயிற்சி கிடைக்காதுங்க. சீரியஸாக சொல்கிறேன், கரெக்டாக செய்யணும். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது ஒரே ஒரு அறிவிப்பு.